நைட்டே அப்பா வாங்கிட்டு வந்தாரு. நைட்டே இது சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஆனா இந்த அம்மா தான் நைட்டு சாப்பிட கூடாது, சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிச்சிடும், காலையில தான் சாப்பிடணும்னு சொல்லி வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டாங்க. காலையில வரைக்கும் இந்த ஐஸ்கிரீமை எப்ப சாப்பிடுவோமோன்னு யோசிச்சு தூக்கமே வரல. எப்படியோ ஒரு வழியா காலையில ஆயிடுச்சு. நம்மளும் வந்து ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. இனி ஜாலியா இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம். ஐயோ, அம்மா வேற என்ன சொன்னாங்க? ரியா குட்டியும் ஆதி குட்டனும் வீட்ல இருக்காங்க. அவங்க இந்த ஐஸ்கிரீமை பார்த்தா வேணும்னு கேட்டு அழுவாங்க. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா அவங்களுக்கு காய்ச்சல் வந்துரும். அதனால அவங்க பார்க்காம இருக்கும்போது மட்டும்தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னாங்களே. சரி, பதுக்கு அவங்க தான் இங்க இல்லையே. இந்த கிச்சன்ல நம்ம மட்டும் தானே இருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல தானே விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க நம்மள தேடுறதுக்குள்ள சீக்கிரமா இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு போயிடலாம். அப்ப அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ரியா குட்டி நம்மள காணோம்னு தேடிட்டு இங்க வரதுக்குள்ள சீக்கிரமா இந்த ஐஸ்கிரீமை பிடிச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஹை, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஸ்மெல் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு. யாராவது வரதுக்குள்ள சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடணும். பிங்கு, ஐயோ ரியா குட்டி, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? பிங்குகா, வெள்ளலா தோணல. அப்ப நான் எங்க போனேன்? நான் உன்னை தேடி தான் வந்தேன். ஹை பிங்குகா, இது அச்சிக்கிடானா? நீ மட்டும் அச்சிக்கி வச்சுக்கா, பாப்பாக்கு அச்சிக்கி. ஐயோ ரியா குட்டி, நீ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட கூடாது. நீ குட்டி பிள்ளைல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு காய்ச்சல் வந்துரும். உனக்கு நான் ஐஸ்கிரீம் கொடுத்தேன்னு தெரிஞ்சா அப்புறம் அம்மா வந்து என்னதான் திட்டுவாங்க. அப்ப நீ மட்டும் அச்சிக்கி சாப்பிட, உனக்கு காய்ச்சல் வராதா? எனக்கு எப்படி வரும்? நான் ஒண்ணும் அந்த மாதிரி குட்டி பிள்ளை இல்லல்ல, நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன்ல, எனக்கெல்லாம் காய்ச்சல் வராது. பாப்பாவும் பெரிய பிள்ளை தானா? குட்டி தம்பி தான் குட்டி பிள்ளை. ஆனா பாப்பா குட்டி தம்பிக்கு அக்கா இல்ல. அப்ப பாப்பாவும் பெரிய பிள்ளை தான். பாப்பாக்கும் காய்ச்சல் வராது பிங்குகா. அச்சிக்கு வேணும். பாப்பாக்கும் அச்சிக்கு தா. இல்ல, நான் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா அப்புறம் அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா வந்து என்னதான் திட்டுவாங்க. அப்பனா நம்ம அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் பிங்குகா. நீ பாப்பாக்கு அச்சிக்கு தந்தானே, பாப்பா அம்மாட்ட சொல்லவே மாட்டா. அம்மாக்கு தெரியாம சீக்கிரமா அச்சிக்கு சாப்பிட்டடா. அப்பனா அம்மாக்கு தெரியாது பிங்குகா. பாப்பாக்கு அச்சிக்கு வேணும். சரி, இன்னொரு ஐஸ்கிரீம் இருக்கு, நான் உனக்கு தரேன். ஆனா நான் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தேன்னு அம்மா கிட்ட மட்டும் சொல்லவே கூடாது. சரி, சொல்ல மாட்டா. எனக்கு அச்சிக்கிட்டா. சரி இரு, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க எடுத்து தரேன். அப்புறம் ஐஸ்கிரீம் நீ மட்டும் தான் சாப்பிடணும். நீ போய் ஆதி குட்டா கிட்ட காமிக்க கூடாது. அவன்கிட்ட காமிச்சா அப்புறம் அவனும் வேணும்னு அழுவான். அப்புறம் அவன் சாப்பிட்டா அவனுக்கு காய்ச்சல் வந்துரும். அப்புறம் அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல அடி கிடைக்கும். இல்ல பிங்குகா, குட்டி தம்பி காய்ச்சவே மாட்டா. அவளுக்கு தெரியாம நான் சீக்கிரமா அச்சிக்கு சாப்பிட்டேடா. சரி இரு, அப்ப நான் உனக்கு ஐஸ்கிரீம் எடுத்து தரேன். அக்கா மட்டும் தான் சாப்பிட. நீ அச்சிக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. அக்காவுக்கு பிஸ்கெட் எடுத்து வந்து தரட்டா? பிஸ்கெட் சாப்பிட்டுக்கோ. அச்சிக்கு சாப்பிடக்கூடாது சொன்னேடா. அக்கா மட்டும் தான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அப்புறம் உனக்கு காய்ச்சல் வந்துடும். அப்புறம் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஊசி குட்டாங்க. பெரிய ஊசியா குட்டிவாங்க. அச்சிக்கு வேண்டாம். அக்கா மட்டும்
ஜாலி ஜாலி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு ஜாலி 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 ஆரிக்குட்டா அச்சிக்கு சூப்பராயிக்கா இதுடா இது சாப்பிடலாம் பா அக்கா சாப்பிட அக்கா கொஞ்சம் சாப்பிட்டு உனக்கு தடா அப்படியே நீ சாப்பிட பிங்கோ பிங்கோ என்ன இது என்ன பண்ணி வச்சிருக்க குழந்தைங்க கையில ஐஸ்கிரீம் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ்கிரீம் எனக்கு தெரியாம எடுத்து சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன்ல அதுவும் நீ எடுத்து சாப்பிட்டிருந்தா கூட பரவாயில்ல குட்டி பிள்ளைங்க அதுங்களுக்கு போய் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்க நான் உன்கிட்ட நேத்தே சொன்னேன்ல பிங்கோ ஆதி குட்டனுக்கும் ரியா குட்டிக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்கவே கூடாதுன்னு ஒண்ணு நீ எடுத்து சாப்பிடுறதா இருந்தா உங்களுக்கு தெரியாமையாவது எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்கணும் இப்படி குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்க அதுவும் ராத்திரி பூரா ஃப்ரிட்ஜ்ல வேற வச்சிருந்தது குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட்டா என்னடி பண்றது பிங்கோ நான் உன்கிட்ட ரியாக்கு கூட கொடுக்க கூடாதுன்னு தானே சொன்னேன் நானே அவங்க ரெண்டு பேரும் தூங்குனதுக்கு அப்புறம் உனக்கு ஐஸ்கிரீம் எடுத்து தரேன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து அத குழந்தை பார்த்து அப்புறம் அவ கேட்காம என்ன பண்ணுவா அவளுக்கு கொடுத்து குட்டி பையனுக்கு வேற கொடுத்து வச்சிருக்க சோரி ஆய்க்குட்டா இதுடா நமக்கு அச்சிக்கு கொடுத்தனாலடா பாவம் அத்தை பிங்கு கவ திட்டிட்டாங்க ஏற்கனவே கிளைமேட் சரியில்லை பனிக்காலத்துல குழந்தைகளை எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாலும் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் ஜலதோஷம் சளின்னு எல்லாம் பிடிச்சிக்குது இந்த அழகுல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த ஐஸ்கிரீம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஜலதோஷமோ காய்ச்சலோ வரட்டும் அப்புறம் உன்னை என்ன பண்ற பாரு பிங்கோ அச்சிக்கு வேணுமா இது இங்க அத்தை இருக்காங்கல்ல நம்ம அச்சிக்கு சாப்பிட்டா திட்டுவாங்க நம்ம அந்த பக்கமா போய்